அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம். நான் சும்மு முருகன் பேசுகிறேன். ஒரு அரிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்து அத்தி மரத்தில் இருக்கிறோம். அத்தி பழம் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். கூட யாருக்கான சுரண்டையில் சிவகுருநாதபுரம் மாரியப்பன் அவர்கள் அண்ணன் வந்து அவங்களுடைய வயல்களில் இருக்கக்கூடிய நிலத்தில் ஓரமாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த மரத்தை வந்து பாதுகாப்பாக வளர்த்து வராங்க. ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. இந்த மரங்களில் ஏறி பழம் பறித்து சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. தொத்தி பழம் சாப்பிட்டுட்ருக்கோம். இதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அதுதான் ஒரு திருப்பி முகத்தில் வந்துடாத எடுத்து சாப்பிட்றோம். இன்னும் பழங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். இதுதான் மரம் வலுவலுன்னு இருக்குது. அந்த மரத்தில் தான் ஏறிட்டு நாங்கள் வந்து அரச மரமாக இருக்கும். ஏற்கனவே இந்த மரத்தில் ஏறி இருக்கோம். எந்த பழத்தை காட்டுங்க. பழங்கள் எல்லாமே சேகரித்து கையில் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்குறாங்க. நிறைய வந்து கீழே விழுது. கீழே விழக்கூடிய பழங்களும் மேலே இருக்கக்கூடிய பழங்களும் வந்து பறவைகளுக்கு, நம்மளால் முடிஞ்ச அளவு பறிக்கக்கூடிய பழங்கள் வந்து நம்மளும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வந்து சேகரிச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி மட்டும்தான், இன்றைக்கி நாளைக்கு இருக்குமா? அதாவது அத்தி மரத்தில் வந்துட்டு பூ வந்து தெரியாது. ஆனால் காய்கறி பிஞ்சு தெரியும். பிஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்லா பார்த்தா ஒரு மாதம் பிஞ்சு போட்டு ஒரு மாதத்தில் இந்த மாதிரியான அறுவடைக்கு தயாராகிரும். ஆனால் பழம் பழுக்க ஆரம்பித்து ஒரு 2 நாள் 3 நாட்களில் வந்து எல்லாமே மொத்தமாக வந்து கனிஞ்சு விழுந்துடும். நம்ம அந்த நேரத்தில் பருவம் பார்த்து பறிக்கணும். விவசாயத்துக்கு உண்டான ஒரு இதுதான். நிறைய பழம் சாப்பிட்டாச்சு. திக்கும் கடிப்பு இருக்குது. ஆமாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றும் குழப்பம். நிறைய சேகரிச்சிருக்கோம். அந்த கொப்பை பாருங்க, மேலே கட்டு. இந்த கொப்பை மேலே கட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒய்யாரமா இல்லை, அது போதும். மேலே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம சேகரிக்கலாம். அதாவது இயற்கை கொடுக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டம் அந்தந்த பருவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம வந்து கலப்பட உணவு இல்லாமல் சாப்பிட்லாம். அந்த மாதிரியான உணவுகளில் அத்தி ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் வந்து அத்தி மூலமாக நிறைய சத்துக்கள் கிடைக்குது. இந்தந்த சத்துக்கள்னு சொல்லி வந்து வகைப்படுத்த முடியாது. உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து நம்ம அத்திப்பழத்தில் இருக்குது. ஆகையினால் வீட்டில் எல்லாருமே ஒரு அத்தி மரம் வைக்கலாம். எங்கள் வீட்டில் கூட நம்ம வந்து அத்தி மரம் வச்சுருக்குறோம். நல்லா சுவைச்சு மென்று சாப்பிடணும். நல்லது டேஸ்ட்டு. மரத்தில் கனிஞ்ச பழம் சொல்லுங்கள். மரத்தில் கனிஞ்ச பழம் ரொம்ப அருமை, இனிப்பு, டேஸ்ட்டு, உடலுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். வாழ்கிறோம் இயற்கையோடு இயந்து இயற்கை கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு அழகாக வாழணும் அப்படிங்கிற ஒரு தகவலோட நன்றி, மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன்.